வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கே நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், பீட்ரூட் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாசுமதி ரைஸ் இல்லைனா சாதா ரைஸ்லையும் செய்யலாம், சீரக ரைஸ்லையும் செய்யலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முந்தி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், 250 கிராமில். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி பொடிசாக பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எடுத்த அந்த அரிசியை கழுவி 2 தடவை கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கணும். அடுப்பில் குக்கர் வச்சு இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கணும். வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் சேர்க்கணும். சேர்த்து கிண்டணும். இந்த அளவு வதங்கின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, நான் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் டாட்டா சால்ட்டு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. போட்டு வதக்கணும். நீங்கள் போடுற ரைஸுக்கு தகுந்த மாதிரி 2 பீட்ரூட், 3 பீட்ரூட்டு, இல்லை பெரிய பீட்ரூட்டு அது மாதிரி சேர்த்துக்குங்க. நான் கம்மியாக ரைஸ் போடுறதால ஒரு திட்டமான மீடியம் சைஸ் பீட்ரூட் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் தேங்காய் பால் 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 கிளாஸ் ஊற்றணும். உங்களுக்கு தேங்காய் பால் கம்மியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து 2 கிளாஸ் ஆக்கி ஊற்றுங்க. நம்ம எந்த அரிசியில் எந்த அளவில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் 2 அளவு. நான் 250 கிராம் கிளாஸில் ஒரு அளவு எடுத்தால் அதே அளவில் 2 அளவு தேங்காய் பால் தண்ணி சேர்த்து ஊற்றிடணும். இது மாதிரி கொதி வரும்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துடணும். நான் இதுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். ரைஸ் போட்டு மூடி போட்டு 3 விசில் வச்சிடணும். ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டு 3 விசில் வைக்கணும். மீடியம் தீயிலே வச்சு 3 விசில் வைங்க. குக்கர் 3 விசில் வந்து ஆற வச்சாச்சு. இதை பாருங்க, பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே பொடிசா நறுக்கின கொத்தமல்லி, புதினா இதை போட்டு கிண்டி விடும். பீட்ரூட் சாதம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட மிக சுவையாக இருக்கும். நீங்களே இதுமாரி சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்க லஞ்சு கட்டவும் நல்லாயிருக்கும். நீங்களே இது மாதிரி செய்ய சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.